புது பானையில இவ்வளவு இருக்கா? இதெல்லாம் செஞ்சா தண்ணி வேற லெவல்ல இருக்கும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னோக்கி போனா தெரியும், தற்காலத்துல நம்ம எல்லாரும் சோம்பேறிகளை ஆக்கக்கூடிய உடல் உழைப்பு இல்லாம செய்யற இயந்திரங்கள் எதுவும் கிடையாது அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு எல்லாருமே தன்னோட உடல் உழைப்பாலையும் நல்ல ஆரோக்கியமான தண்ணீரை குடிச்சும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டும் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அப்பெல்லாம் மருத்துவர்களே கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் வரலாறு. ஏன்னா நோய் அண்டாத போது எதுக்கு மருத்துவர் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற நிலையில தான் முன்னொரு காலத்துல எல்லாருமே இருந்துட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இப்போ மருந்து தான் வாழ்க்கையே. மூளைக்கு மூல மருத்துவமனை, மருந்து கடைகள் வந்துருச்சு. கல்வி எப்படி வியாபாரமானதோ அப்படித்தான் மருத்துவமனையும் மருந்துகளும் வியாபாரமாயிருச்சு. நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்லதை விட்டுட்டு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அதை நாம தான் ஏற்க மறுக்கிறோம். நம்ம முன்னோர்கள் விட்டுட்டு போன பல நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்மளோட சந்ததியர் செய்யறதே இல்ல. மாறா வெளிநாட்டை சேர்ந்தவங்க அதை கற்று தெரிஞ்சு அதை பயன்படுத்தி ஆரோக்கிய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கோடை காலத்துல நாம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், எப்படி உணவெல்லாம் சாப்பிடணும், குளிர்காலத்துல மழை காலத்துல எப்படி இருக்கணும், என்ன குடிக்கணும், உடலை எப்படி சீரா வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே கற்று தந்துட்டு தான் போயிருக்கிறாங்க. ஆனா அதைய நாம தான் முறைப்படி செய்யறதே இல்ல. சரி, இனியாவது செய்யலாம். கோடை காலத்துல நம் முன்னோர்கள் பானையில இருக்கிற தண்ணியை தான் குடிச்சிருக்கிறாங்க. இதனால உடல் உஷ்ணம் குறைஞ்சு நல்ல ஆரோக்கியமான நோயில்லா வாழ்க்கைய நமக்கு தந்திருக்குது. அதனால நாமும் பானைய வச்சு அதுல இருக்கிற தண்ணிய குடிக்கலாம். சரி, பானைய வாங்கி தண்ணீரை ஊத்தி அப்படியே குடிச்சா மட்டும் போதாது. தண்ணிய குடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே சில விஷயங்களை கடைபிடிக்கணும். பழங்காலத்துல ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாது. அப்போ ஒரு சாமானிய மக்களோட கோடை காலத்துல தாகம் தீர்க்கிற வர பிரசாதமா இருந்ததுதான் மண்பானை. கோடையில புதிய மண்பானை வாங்குறவங்க அதை எப்படி பயன்படுத்தணும், அது வாங்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருந்தாலுமே மண்பானை தண்ணியில குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அலாதி இன்பம் தான். இந்த மண்பானையில தண்ணி ஊத்தி குடிக்கிறதுனால உடலுக்கு பல நன்மைகள் இருக்கிறதா மருத்துவர்கள் சொல்றாங்க. வெயில் காலத்துல புதிய மண்பானை வாங்குறவங்க அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நல்லா கிளீன் பண்ணிட்டு பயன்படுத்தணும். மண்பானையில குடிநீர் ஊத்தி அதை குடிக்க தயார் செய்ய 3 நாள் வரைக்கும் ஆகுமா. முதல்ல புதிய மண்பானையை சுத்தப்படுத்தும் போது உள்பக்கமா வச்சு கழுவக்கூடாது. வெளிப்புறத்துல நல்லா கழுவலாம். அப்புறமா பானையில முழுக்க தண்ணி ஊத்தி ஒரு நாள் முழுக்க அப்படியே வச்சிருக்கணும். மறுநாள் பானையில இருக்கிற தண்ணீரை கீழே ஊத்திட்டு நிழல்ல அந்த பானைய காய வச்சிடணுமா. அதுக்கப்புறமா தண்ணி ஊத்தி சில கொஞ்சம் மணி நேரத்துக்கு ஒரு முறை தண்ணிய மாத்திக்கிட்டே இருக்கணுமா. அதை குடிச்சிடக்கூடாது. 2 அப்படி இல்லனா 3 முறை தண்ணீரை மாத்தினதுக்கு அப்புறமா அரிசி கழிஞ்ச தண்ணியை எடுத்து 2 மணி நேரம் அந்த பானையில ஊத்தி வைக்கணும். அதுக்கப்புறமா அந்த பானையில தண்ணீரை ஊத்தி கொஞ்சம் கல் உப்பு போட்டு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அப்படியே வச்சிருக்கணும். அந்த தண்ணியையும் குடிக்க கூடாது. இது மாதிரி 3 நாளுக்கு சாதாரண தண்ணீர், அரிசி கழிஞ்ச தண்ணீர், உப்பு தண்ணீர் அப்படின்னு மாத்தி மாத்தி பானைய தயார் செஞ்சுக்கணும். 3 நாளுக்கு அப்புறமா அந்த பானை ஃபுல் ஃபிளெஜ்டா தயாராயிரும். அதுக்கப்புறமா நம்ம குடிக்கிற தண்ணியை அதுல ஊத்தி வைக்கலாம். பானையில தண்ணீரை மாத்துறதுக்கு முன்னாடி வெயில்ல பானைய வைக்க கூடாது. அப்படி செஞ்சோம் அப்படின்னா வெயில்ல பானை விரிசல் விட்டுடும். எல்லார் வீட்லயும் கிச்சன்ல தான் பானைய கண்டிப்பா வச்சிருப்போம். அங்க ஆத்து மணலை குவிச்சு அதுக்கு மேல மண்பானைய வச்சு பானைக்கு மேல ஈரத்துணிய சுத்தி வைக்கலாம். இல்ல படிகாரம் இல்லனா வெட்டி வேற தண்ணியில போட்டு வச்சு கூட குடிக்கலாம். அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது.